வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு தேர்தல் களத்தை பற்றி தான் பார்க்க போனோம். தேர்தல் களம் 2026 தயாராகி விட்டது. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நாளை மறுநாள் நம்ம ஓட்டு போடுறதுக்கு எல்லா பேருமே தயாராக ஆகிட்டோம். அதே மாதிரி எல்லாருமே கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும். தயவு செய்து உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் மறந்துடாதீங்க. நம்மை யார் ஆள வேண்டும், யார் ஆளக்கூடாது, யார் வரக்கூடாது அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். எல்லா தேர்தலுமே அப்படிதான். அதனால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை நீங்கள் ஆற்றலை அப்படின்னா அது மறைமுகமாக நீங்களே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோக செயலை பண்ணாதீங்க. எங்கே இருந்தாலும் அந்த 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலையும் சரி, அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் சரி, நிச்சயமாக உங்கள் ஓட்டை நீங்கள் பதிவு பண்ணியே ஆக வேண்டும். ஓட்டு உரிமை இருக்கிற எல்லாருக்குமே இது அடிப்படையான ஒரு உரிமை, கடமை. அதை நம்ம மறக்கவே கூடாது. இதை நம்ம மறந்தோம் அப்படின்னா நம்ம மறந்ததுக்கான ஒரு அர்த்தம் இது. அதனால் தயவு கூர்ந்து அனைவரும் ஓட்டு உரிமை உள்ள அனைவருமே எங்கே இருந்தாலும் சரி, உங்கள் பகுதிக்கு உட்பட்ட எங்கே உங்களுக்கு வாக்குரிமை இருக்கோ அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு யார் பிடித்தவர்களோ, உங்களை யார் ஆள தகுதியானவர்களோ அவர்களை பார்த்து நிச்சயமாக அந்த வேட்பாளரை நீங்கள் வெற்றி பெற வைக்கணும். அது நான் ஒரு வேண்டுகோளாக நான் கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம தேர்தல் காலத்தை இப்போ பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 மணித்துளிகளில் தேர்தல் பிரச்சாரமே முடிய போகுது. இந்த கடந்த மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரங்கள் பயங்கரமாக கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி உடன்பாடு, அதுக்கப்புறம் பிரச்சார களம் அப்படின்ட்டு பயங்கரமாக போச்சு. தேர்தல் களமே ஒரு திருவிழா தான். அப்படி இந்த திருவிழா இது நாள் வரைக்கும் நம்ம ஒரு மாதமாக, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே அந்த தேர்தல் திருவிழா நம்ம அனுபவித்தோம், பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் பிரச்சாரங்கள், பிரச்சார வாகனங்கள், கட்சி கொடிகள், மலர் மாலைகள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தேர்தல் களத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தேர்தல் களம் இன்னைக்கு வரைக்கும், அதாவது இன்னைக்கு பிரச்சாரம் முடிய போதில் தேர்தல் களம் எப்படி இருக்குது, யாருக்கு வாய்ப்பு, யார் அரியணை ஏற போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம தெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய திமுக அரசு வேண்டுமா, அல்லது மாற்றம் என்ற பெயரில் எதிர்கட்சிகளோ இல்லை வேறு கட்சிகளோ புதுசாக இருக்கக்கூடிய விஜய் கட்சியோ இல்லை தொடர்ந்து மாற்றத்தை சொல்லி வரக்கூடிய சீமான் கட்சி வரணுமா? இந்த 4 முனை போட்டி தான் இப்போ நம்ம தேர்தல் காலத்தில் பிரதானமாக நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த அடிப்படையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை நம்ம ஒரு சைடாக நம்ம பார்ப்போம். அதாவது அவங்க சொன்ன வாக்குறுதிகள், பிரதானமான வாக்குறுதிகள் மகளிர் உரிமை திட்டம். அதை நிறைய மாதம் 1000 ரூபா, 1,31,00,000 பேருக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கு. ஓகேவா? அடுத்து அந்த மகளிர் உரிமை தொகையை 2000 உயர்த்துறதா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே ஒரு திட்டத்தை சொன்னவங்க கண்டிப்பாக அதை உயர்த்துவேன்னு சொன்னால் நிச்சயமாக அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்க வேண்டும். அடுத்து விடியல் பயணம், பெண்கள் மகளிருக்கு விடியல் பயணம் திட்டம். இது எல்லா பெண்களுமே அதாவது அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்ல இருந்து நடுத்தர மக்கள் வரைக்கும் எல்லாருமே இன்றைக்கி அதனுடைய பயனை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது கண்டிப்பாக தொடர வேண்டுமா? அது ஒரு கேள்வி. அடுத்த கட்டமாக மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டம், அப்புறம் புதுமை பெண் திட்டம், அப்புறம் மாணவர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கின, அடுத்து யார் ஆட்சி வந்தாலுமே இதை நிறுத்தவே முடியாத, அப்படி நிறுத்தினால் அந்த நிறுத்தினவங்க எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த சாபத்துக்கு ஆளாவாங்கன்ற மாதிரியான திட்டங்களை இந்த திராவிட மாடல் அரசு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி மத்திய பாஜக அரசு நம்ம திராவிட மாடல் ஆட்சியை அகற்றுறதுக்காக எத்தனையோ முயற்சிகளை அவங்க பண்ணி பார்த்தாங்க. அது நடக்கலை கடந்த காலங்களில். இனிமேலும் நடக்க வாய்ப்புகள் இல்லை. அந்த
பாஜக அரசோட பாஜக கட்சியோட கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய அதிமுக என்ன மாதிரியான நிலைமையில் இருக்குது அப்படின்றது இப்போ எல்லாத்துக்கும் இது தலைவர்கள் சொன்ன மாதிரி அது வந்து அமித்ஷா அதிமுகவாக இருக்குது. அதே மாதிரி அடிமை அதிமுக அப்படின்ற வார்த்தையை கூட நம்ம சொல்லலாம். அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த கட்சி வந்து சொல்லக்கூடிய மாற்றம், இது வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சி வந்து நடந்தது போதும், அது வந்து மக்கள் வந்து அனுபவித்தது போதும், கஷ்டங்களை அனுபவித்தது போகும், எந்த ஆட்சியாக இருந்தாலும் கடவுளே வந்து ஆட்சி செஞ்சாலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. கடவுளே வந்து இறங்கி வந்து உங்களுக்கு வரம் கொடுத்தாலும் அதில் குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலேயும் நம்ம குறைகளை கண்டுபிடிப்போமா இல்லையா? அதே தான் எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சிறு சிறு குறைகள். நீங்கள் வந்து எப்பயுமே ஒரு கடந்த எடப்பாடியார் ஆட்சியும் இப்போ நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சியை நீங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்கணும். எப்பயுமே எது வந்து நமக்கு வந்து நிறையா திட்டங்களை கொடுத்துருக்காங்க, எது வந்து நமக்கு வந்து நம்மளுடைய உரிமைகளை வந்து பறிச்சிருக்காங்க, உரிமைகளை பறிக்கிறதுக்கு துணை போயிருக்காங்க அப்படின்றத வந்து சீர்தூக்கி பார்த்து வந்து நம்ம வந்து வாக்களிக்கிறதா நம்ம வந்து ஒரு வாக்காளனா, ஒரு நடுநிலைவாதியாக, ஒரு பொதுமக்களாக வந்து செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பு. அந்த பங்களிப்பை வந்து நம்ம வந்து நிச்சயமாக வந்து செயல்படுத்தணும். நம்ம வாக்கு போட்டு செயல்படுது. யாருக்கு நம்ம வாக்கு போடுறதுன்றது ரொம்ப முக்கியம். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைகிறதுக்கு எல்லோரும் வாக்களிச்சிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய உரிமைகளை காப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை மறந்துடக்கூடாது. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து புதுமையான ஒரு விஷயத்தை, அதாவது நான் வந்து மாற்றத்தை கொண்டு வரேன் என்ற அடிப்படையில் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள் வருது, இருக்கட்டும், பரவாயில்லை, அந்த கூட்டங்கள் எல்லாம் ஓட்டுகளாக மாறாது அப்படின்றதான் நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்தோம். நடிகர்கள் கட்சி தொடங்கி எத்தனை பேர் வந்து சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து கட்சியவே கலைச்சிட்டு போயிருக்காங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி பாக்கியராஜ் இருந்தார், டி ராஜேந்தர் இருந்தார். விஜயகாந்த் கட்சி வந்து இருக்குது, அவ்வளோதான். அந்த மாதிரி கட்சி தொடங்கிய நடிகர்கள்லாம் வந்து கோலோச்சுறது அப்படின்றது அது ஒரு காலம். அதாவது 1972 வந்து கட்சி ஆரம்பித்த எம்ஜிஆர் வந்து 77 தான் வந்து ஆட்சிக்கே வந்தார். அதே மாதிரி எடுத்திங்கன்னா என்டிஆர் 1985 கட்சி தொடங்கி ஆட்சிக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து அதாவது கட்சி தொடங்கின நடிகர்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளோட, குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோட ஒதுங்கிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய பவர், அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து நடிகர்களை வந்து திரையில் தேடுங்க. நமக்கு வேலை செய்யக்கூடிய, நமக்கு கூடயே இருக்கக்கூடிய பிரதிநிதிகளை, சட்டமன்ற பிரதிநிதிகளாகட்டும், அது வந்து அதே மாதிரி நாடாளுமன்ற பிரதிநிதிகள், அவங்கள வந்து நம்ம நேரடியாக வந்து களத்தில் தேடணும். களத்திலிருந்து வரக்கூடியவங்க தான் நமக்கு வந்து உண்மையாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. நமக்கு வந்து அவங்க செய்வாங்க, நம்ம சொல்கிற விஷயங்களை வந்து செய்வாங்க. அரசோட காதுக்கு அது வந்து போகும். அதன் மூலியமாக நமக்கு வந்து பலன் கிடைக்கும். அதனால் அனைவரும் திராவிட மாடல் ஆட்சியை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் திராவிட மாடல் 2.0 அமைய அனைவரும் உறுதியேற்போம். நன்றி, வணக்கம்.